அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாம் இன்டர்வியூ போஸ்ட், அதாவது 12ஆம் தேதி நடந்த எக்ஸாமோட ஆன்சர் கீ தான் விட்டாங்க. ஸோ அதை நம்ம ஓனா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வீடியோஸ் ஃபுல்லாக அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து டெலகிராமில் வந்து கொஸ்டின் பேப்பரை ஷேர் பண்ணி விட்டுருவோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜிஎஸ்ல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க, இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகுமா அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டெக்னிக்கல் எக்ஸாம்ஸுக்குமே நம்ம கிட்ட மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க RLAacademy.com வெப்சைட்ல போயிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல சாம்பிள் PDF என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு தெளிவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன வேணும்னா மட்டும் வாங்கிக்காங்க. நம்மளோட PDF மெட்டீரியல் வேணானா இருக்கிற சோர்ஸை வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கம்பைன் டெக்னிக்கல் இன்டர்வியூ போஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ இதுல வந்து ஈஸியா தான் இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி கேட்டிருக்காங்க. பார்ட் பி ஜிஎஸ். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நைட் வந்து மேக்ஸ் வீடியோ வந்துடும். ஸோ ஒவ்வொன்றுமே நம்ம மேக்ஸும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே பக்காவாக கொடுத்துருவோம். நாளைக்கு உங்களுக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரோட மெட்டீரியல் வந்து உங்களுக்கு லான்ச் ஆகிடும், சரிங்களா? ஓகே. கீதாஞ்சலியின் ஆங்கில மொழிபெயர்ப்பை செம்மைப்படுத்த ரவீந்திரநாத் தாகூருக்கு உதவியவர் யார்? யாரும் பார்த்தீங்கன்னா வீபா இட்ஸ். பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கை முதலில் வைத்த காங்கிரஸ் மாநாடு எதுன்னு பாத்தீங்கன்னா லாகூர் மாநாடு 1930 அப்படின்னு நினைக்கிறேன், சரிங்களா? இந்த காங்கிரஸ் செஷன்ல இருந்து கண்டிப்பா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் இருக்குல்ல, அதை வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கியவர் யாரு அப்படின்றத சொல்லுங்க. ஐஎன்சியின் தந்தை யாரு? இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கியவர் யாரு அப்படின்றதையும் தயவு செய்து சொல்லுங்க, சரிங்களா? சோ ரொம்பவே முக்கியமான மாநாடுகள், என்னென்ன முக்கியமான மாநாடுகளுக்கு யார் யார் தலைமை தாங்குறாங்க அப்படின்றத தயவு செய்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? சோ ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். டோட்டல் கம்பெனிஷனா அது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து செப்டம்பர் விநாயகர் சதுர்த்தி ஒட்டி லான்ச் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே பக்காவா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். தயவு செய்து போய் பாருங்க. அடுத்து தவறான பொருத்தத்தை தேர்வு செய்க. தவறான பொருத்தம். சோ 1, 2, 4 எல்லாமே தவறுதான். இப்ப சரியானது எதுன்னு பாத்தீங்கன்னா கான் அப்துல் காபர் கான் அல்கிலால் என்பதுதான் சரியானது, சரிங்களா? அல்கிலால் என்பதுதான் சரியானது. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ டிகிரி லெவல்ல வந்து, அதாவது டிகிரி 7 இன்டர்வியூ போஸ்ட்னால கொஸ்டின்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. உங்களுக்கு ஏயுக்கு இதே மாதிரி வரலாம், டிப்ளமோக்கு இதே மாதிரி வரலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, கூற்று காரணத்தை எப்படி மாத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வலியுறுத்தல் மற்றும் காரணம் டிஃபரெண்டா மாத்திருக்காங்க பாருங்க. அப்ப உங்களுக்கு ஒவ்வொரு வேர்டிங்ஸை வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க. சோ இதுவே நமக்கு பெரிய இதாக்கிடும், சரிங்களா? இது வந்து சிபிடி எக்ஸாம் தான் நடந்திருக்கு. சிபிடி எக்ஸாம் எப்படி எழுதுறதுன்னு தெரியலன்னா நம்ம கீழே வீடியோஸ் வச்சிருக்கோம், தயவு செய்து பாத்துக்கோங்க எப்படி அட்டன் பண்றது. இந்திய தேசியவாத இயக்கம் அதன் வரலாற்றில் முதல் முறையாக ஒத்துழையாமை இயக்கத்தின் போது மாபெரும் கூட்டத்தை பெற்றது. ஒத்துழையாமை இயக்கத்தில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். ரெண்டுமே வந்து சரி. ஆனா இதுக்குண்டான காரணமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, சரியா? ஓகேவா? அதனால புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், சரியான பொருத்தங்களை தெரிவு செய்ய. சரியான பொருத்தங்கள். அனைத்து இந்திய ஃபார்வர்ட் பிளாக். அனைத்து இந்தியா ஃபார்வர்ட் பிளாக், இது ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தோற்றுவித்தது யாருன்னா நேதாஜியா தான் இருப்பார், சரியா? நேதாஜி தான் ஃபார்வர்ட் பிளாக்க கொண்டு வந்திருப்பாரு. நாக்பூர், இது கரெக்ட். ஒரு புகழ்பெற்ற கொள்கை எதிரியின் எதிரி நண்பன் அப்படின்றதா சரியானது. அப்போ 1 மற்றும் 4 சரியானது. 1 மற்றும் 4 சரியானது. நெக்ஸ்ட், பட்டியல் 1 பட்டியல் 2 கீழே குறிப்பிட்டுள்ள குறியீடுகளில் இருந்து சரியான விடையை தேர்வு செய்யுங்க. வட்டார மொழி பத்திரிகை சட்டம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். 1878 1878 வட்டார மொழி பத்திரிகை சட்டம், இது ரொம்பவே முக்கியமானது. அடுத்து டி அலிப்பூர் வெடிகுண்டு சதிவிலக்கு 1908, சரியா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 1978 878னா வட்டார மொழி பத்திரிகை சட்டம், 1878 1908னா அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கு. இதை வச்சு 4 3 1 2ன்னு வச்சிடலாம். டெல்லி தர்பார்னா 1911. அடுத்து இல்பர்ட் மசோதா அப்படின்றது 1883, சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட், யாருடைய பிறந்த நாள் ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் பழங்குடியினர் பெருமை தினம் என்ன கொண்டாடப்படுகிறது? யாரு? பிர்சா முண்டா. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா படிச்சிருக்கவே மாட்டீங்க. சோ பிர்சா முண்டா என்பதுதான் பழங்குடியினர் பெருமை தினமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து, மூலதன சந்தை நீண்ட கால நிதி கருவுடன் தொடர்புடையது. பணச்சந்தை குறுகிய கால நிதி கருவிகளுடன் தொடர்புடையது. எது சரின்னு கேட்டிருக்காங்க? ரெண்டுமே சரிதான், சரியா? நீண்ட கால நிதி கருவினா மூலதன சந்தை, கேபிட்டல் மார்க்கெட். மணி மார்க்கெட் அப்படின்னா நிதி கருவிகளுடன் தொடர்புடையது. சோ 75 கொஸ்டினே நம்ம பார்க்க போறோம், சரிங்களா?
அதிக பிறப்பு வீதம் மற்றும் குறைந்து செல்லும் இறப்பு வீதம் எனும் நிலை இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகமாக உள்ள நாடுகளில் உருவாக்கும் விளைவு எவ்வாறு அழைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்ந்திருக்கும் மக்கள் விகிதம் அதிகமாகும். எக்கனாமிக்ஸ்ல கேட்டிருக்காங்க, சார்ந்திருக்கும் மக்கள் விகிதம் அதிகமாகும். அடுத்து எம்எஸ்எம்இ ரிலேட்டடா கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு கடன் ஈட்டுறு சிறு குறு நடுத்தர நிறுவனத்துக்கு கடன் இதை வழங்குகிறது. டிஎன்சிசிஎஸ். ஸோ இந்த டிஎன்சிசிஎஸ் ஸோ இதோட மீனிங்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறப்பலாம், ஏன்னா மேக்சிமம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்கிறாங்க. சரிங்களா? தமிழ்நாடு கடன் ஈட்டுறுதி திட்டம் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு இதை வழங்குகிறது. சரிங்களா? அப்ப தமிழ்நாடு கிரெடிட் கேரண்டி ஸ்கீம். எம்எஸ்எம்இனா என்னது? மினி மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸா அந்த இது. சரிங்களா? அதனால ஞாபகம் வச்சு. அடுத்து நெக்ஸ்ட் நான் சொன்னேன் பாருங்க, பின்வரட்டு இது சரிதான். அப்படியே அந்த அப்ரிவேஷன் மாதிரி கேட்பாங்க அப்படின்றது கண்டிப்பா தெரியும் அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, ஜேஆர்ஒய் ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா இது கரெக்ட். என்ஆர்இபினா நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். சரிங்களா? அடுத்து இது என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் அர்பன் இன் ரூரல் ஏரியாஸ். ரூரல் ஏரியாஸ் வரும், அமெனிட்டிஸ் வராது. ஹச்டினா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தான், ஹியூமன் பீயிங் வராது. சரியா? ஸோ இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. அப்போ படிக்கிறப்ப இந்த மாதிரி அப்ரிவேஷன்லாம் படிச்சா நமக்கு நல்லது. அடுத்து வலியுறுத்தல். ஸோ கூட்டுறதை வந்து மாத்திட்டாங்க, இனிமேல் வந்து உங்களுக்கு வலியுறுத்தலே வரலாம். ஜிஎஸ்டி என்பது மொழிநாட்டிற்கும் உண்டான ஒரு மறைமுக வரி. ஓகே, கரெக்ட். ஜிஎஸ்டி என்பது தனிநபரிடமும் இந்து பிரிக்கப்படாத குடும்பத்திலும் மற்றும் நிறுவனத்திலும் விதிக்கப்பட்டது. தப்பு. இது தனிநபர் மொத்தமாக தான் இருக்கு. ஸோ அது வந்து தவறு. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள அரசின் வேலை வாய்ப்பு திட்டங்களை கால வரிசையின்படி அந்த ஸ்கீம் இருக்கும் பாருங்க. ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டேபிள் எக்கனாமிக்ஸ் 11th என்னமோ தெரியல, ஒரு டேபிளுக்காக கொடுத்துருப்போம், அதை நல்லா பாத்துக்கோங்க. அதுல இருந்து தான் இங்க கேட்டிருக்காங்க. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா ஜேஆர்ஒய் வேலை வாய்ப்பு திட்டம். ஸோ இது எப்ப அப்படின்றத பாத்தீங்கன்னா கிராம இளைஞருக்கான சுய வேலை வாய்ப்பு பயிற்சி திட்டம், ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம், சுவர்ண ஜெயந்தி ஊரக 3-1-4-2 என்பதுதான் சரியானது. சரியா? ஸோ இது ஆன்சருக்காண்டி நம்ம பாக்குறோம். இந்த டீட்டெயிலா பாக்குறப்ப டெவலப்ல கரெக்டா பார்ப்போம். அடுத்து திட்ட கமிஷன், பிளானிங் கமிஷனோட நோக்கங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொழி வேலைவாய்ப்பு அடைய, வருமானம் மற்றும் செல்வ ஏற்றத்தாழ்வை குறைக்க, தேசிய மற்றும் தலா வருமானத்தை மூணுமே சரி. ஸோ இந்த பிளானிங் கமிஷனுக்கு மாற்றாக தான் என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக். ஸோ நிதி ஆயோக்கை பத்தி கேள்வியெல்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துக்கோம். அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் எனும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆவணத்தை ஏற்றுக்கொண்ட அமைப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். ஸோ இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் வரப்ப அதோட ஹெட் குவார்டர்ஸ் தான் எங்க இருக்குன்னு கேட்பாங்க மேக்சிமம். அதே மாதிரி அது ஆரம்பிக்கப்பட்ட வருடங்களும் கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த யூடிஹெச்ஆர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் ரீசன் வித் ரெஸ்பெக்ட் டு த நீட் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. நீதி புனராய்வு தேவையோட தவறான காரணத்தை கண்டறி. அரசமைப்பே அனைத்திற்கும் மேலானது என்ற கொள்கையை உயர்த்தி பிடிக்க. கரெக்ட். கூட்டாட்சி சமநிலையை தொடர்ந்து பராமரிக்க. கரெக்ட். குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க. கரெக்ட். மக்களின் விருப்பமே அனைத்துக்கும் மீது தப்பு. ஏன்னா மக்களோட விருப்பம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து அது மேலானதா இருந்துச்சுன்னா மாத்திக்கிட்டே இருக்கணும், அது தவறு. சரியா? அடுத்து இந்திய அரசியலமைப்பு நடத்தும். இது நிறைய அளவா நம்ம கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்றோம் பார்த்திருக்கோம். ஆர்டிகல் 280 கேட்பாங்க, அடுத்த எக்ஸாம்லயும் இது கேட்பாங்க. ஃபைனான்ஸ் கமிஷனை பத்தி சொல்லக்கூடிய விதிகள் என்ன அப்படின்றது கேட்பாங்க. அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனை பற்றி சொல்லக்கூடிய விதிகள் 324 இருந்து 329 ஆர்டிகல்ஸ். 324 இருந்து 329. சரியா? இப்ப இந்திய தேர்தல் ஆணையரா யார் இருக்காங்க? சோ கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி இப்ப எந்த நிதி ஆணையம் ஃபைனான்ஸ், இப்ப எந்த நிதி கமிஷன் போய்கிட்டு இருக்கு, நிதிக்குழு அப்படின்றதையும் பாத்துக்கோ. அடுத்து பாளையம் வாரிய தொடர்பான கீழ்கண்ட வாக்குகளில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வகை நகர்ப்புற நிறுவனமானது நம் நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர் ஆட்சி மரபாகும். கரெக்ட். இது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே உறுப்பினர். தவறு. மத்திய பாதுகாப்பு அமைச்சு நேரடி நிர்வாக கட்டளை 1-3 வந்து சரி. சரிங்களா? நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றை பொறுத்துக. குடியரசுத் தலைவரின் பெயர் டேஸ் ஆகாதாக. அப்ப பாருங்க, குடியரசுத் தலைவர் எந்த வருஷம் யார் யாரு பதவிட்டாங்க, எத்தனாவதா பதவியேற்றாங்க, இதெல்லாம் கேட்கிறாங்க. பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? பக்ருதீன் அலி அமோவது பாத்தீங்கன்னா 5வது, விவி கிரி 4வது, ஜாகிர் ஹுசேன் 3வது, நீலம் சஞ்சீவ் ரெட்டி 6வது. சரியா? சோ அப்போ 3, 1, 4, 2 தான் கரெக்ட். அடுத்து கூட்டுறவு சங்கங்களை பற்றிய புதிய கொள்கை திருத்த வழிமுறைகளை ஏற்படுத்திய அரசியல் சாசன திருத்த சட்டம் 97வது திருத்த சட்டம். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 வந்திருக்கும். இதுதான் வந்து என்னது மினி கான்ஸ்டிடியூஷன் என்று அழைக்கப்படும். சரியா?
அதே மாதிரி 86வது சட்ட திருத்தம் 2002 வந்திருக்கும். 2002 வந்திருக்கும். 44வது சட்ட திருத்தம் 1978. இதுலதான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொத்துரிமை இருக்கு பாத்தீங்கன்னா, பிரிவு 31 இருந்து என்னது ஆர்டிகல் 12 ஒரு சட்ட உரிமையா 300A அப்படின்னு கொண்டு போய் வச்சிருப்பாங்க. இது 44வது சட்ட திருத்தம். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செய்து பார்த்து வச்சுக்கோங்க. கல்வி உரிமை இந்திய அரசியலமைப்பின் இந்த சட்ட வகுப்பால் உத்தரவாதம் செய்யுது. ஆர்டிகல் 21A. சரியா, அடிக்கடி கேட்கப்பட்டது இதெல்லாம். அடுத்து இந்திய அரசமைப்பு முகவுரையின் மொழி மற்றும் லட்சியங்கள் கீழ்கண்ட இந்த அரசமைப்பின் செல்வாக்கினால் உருவாக்கப்பட்டது. எது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரான்ஸ், USSR மூணுமே சேர்ந்துதான் முகவுரையின் மொழி அமையப்பட்டிருக்கும். இந்திய கொரில்லா போர் முறையின் தந்தை யாரு? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சிவாஜி. கொரில்லா முறைன்னு வந்துட்டா சிவாஜி தான். ராஜ கம்பி ராஜ்யத்தின் தலைநகர் எது? விரிஞ்சிபுரம். இது விரிஞ்சிபுரம். பின்னொரு எது சரியாக பொருத்தியுள்ளது? அலாவுதீன் கில்ஜி. சோ டெல்லி சுல்தானியத்தோட கொடுத்திருக்காங்க. மேக்சிமம் நீங்க வந்து இந்த வாரிசுகள்லாம் படிக்கிறப்ப அவங்களோட இயர்ஸையும் படிச்சுக்கோங்க. இப்ப டெல்லி சுல்தானியனா அகிது சைலோன்னு வந்திருப்பாரு. அப்ப அதாவது என்ன வம்சம்? அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சைது வம்சம், லோடி வம்சம். இப்ப இந்த வந்து நம்ம ஷார்ட்கட்ல வரிசைப்படுத்த சொன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப இயர் பேஸ் பண்ணி போறீங்கன்னா அது யார் எப்ப பாடினாலும் நமக்கு தெரிஞ்சு வச்சு. சரியா, நெக்ஸ்ட் பாரிஜாத கர்ணமு என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? யாரு? நந்தி திம்மண்ணா. சரிங்களா, நந்தி திம்மண்ணா. அடுத்து கூற்று காரணம். சந்திரகுப்த மௌரியர், அசோகமுத்திரர் குப்தர், அலாவுதீன் கில்ஜி மற்றும் அக்பர் போன்ற வலிமை மிக்க ஆட்சியாளர்கள் இந்திய பிராந்தியங்களை அடிப்படையினர். ஆனால் என்றும் உண்மையான ஒற்றுமையை நிறுவ முடியவில்லை. ஓகே. தொலைத்தொடர்பு, போக்குவரத்து மற்றும் தேசிய உணர்வு குறைபாட்டின் காரணமாக இந்தியாவை இணைக்க முடியல. கரெக்ட். ஏன்னா அப்போ வந்து தொலைத்தொடர்பு இதெல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா இந்நேரம் வந்து இந்தியா முழுக்கையும் ஒரே ஆள் தான் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. சரிங்களா, ஓகே. ஸோ நம்ம கிட்ட வந்து டெக்னிக்கல் எல்லா விதமான மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஜிஎஸ்க்கு நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது லான்ச் ஆனான்னு சொல்லிடுவோம். மற்றது வேணும்னா நம்ம arlacademy.comல ஒவ்வொரு புக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெமோ சாம்பிள்ல வச்சிருக்கோம். அதை பார்த்துட்டு தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, அதை பார்த்துட்டு தயவு செய்து நீங்க வாங்கிக்கோங்க. சரியா, சாம்பிள் பார்க்காம வாங்காதீங்க. நெக்ஸ்ட், அப்துல் ரஹீம் கானி இ கானன் யாருடைய ஆட்சியின் போது கவிஞராக இருந்தார்? யாருடைய ஆட்சியின் போது? அக்பர் மற்றும் ஜஹாங்கீர். அடுத்து அலாவுதீன் கில்ஜி விலை கட்டுப்பாட்டினை டெல்லியில் ஏற்படுத்தினார். தன்னுடைய அரண்மனையை கட்டிய ஊழியர்களுக்கு குறைந்த ஊதியம் கொடுக்க விரும்பினார். இது சரி, ஆனா இது வந்து தவறு. ஏன்னா அதிகம் தான் கொடுக்க விரும்பியிருப்பாரு. சரியா, நெக்ஸ்ட் முகந்த தரவில் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டவர் யாரு? சர் மார்டிமர் வீலர். சரியான வகையிலான பொருத்தத்தினை சேவை செய்க. நீர் மாசுபாடு வீட்டு கழிவு நீர். அதே மாதிரி காற்று மாசுபாடு மிகை ஊட்டல் இல்லையா? தப்பு. கதிரியக்க மாசு வெஹிக்கிள் எமிஷன். இதுதான் வந்து காற்று மாசுபாடுக்கு வரும். சரியா, கதிரியக்க மாசுக்கு அந்த மிகை ஊட்ட நிலை இது வரும். சத்தம், தேவையற்ற ஒலி. 1-4 தான் கரெக்ட். சரியா, நெக்ஸ்ட் இந்திய ரயில் பாதை போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு மும்பையில இருந்து தானே வரைக்கும் போட்டிருப்பாங்க 1853. சரியா, அதனால நான் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அடிக்கடி கேட்கப்பட்டது. பழங்குடி குழுக்களில் குஜராத்தை சேர்ந்தவர்கள் யாரு? சரண். உயிர்வாயுவை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? உயிர்வாயு என்பது மாசுபடுத்தாது மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலாம். கரெக்ட். இது ஆக்சிஜன் முன்னிலை கழிவுகளை செரிமானம் செய்வதன் மூலம் உற்பத்தி செய்ய. கரெக்ட். சமையல் எரிபொருளாக பயன்படுகிறதா? பயோகேஸ் அப்படின்றது சமையல் எரிவாயுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஆக்சிஜன் முன்னிலை கழிவுகளை. இது தவறு. சரியா, இது தவறு. 1-3 தான் சரி. ராஜஸ்தான் பாலைவனத்தில் மேல்தாள் வடிகால் அமைப்பை பெற்றிராத பகுதி எது? மேற்கு பகுதி. ஜியோகிராஃபில இருந்து கேட்டிருக்காங்க. ஆட்மேன் செயற்கை நுண்ணறிவு. சோ இது என்னது? செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் கொரோனாவை கண்டறிய பயன்படும். சோ இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆட்மேன் செயற்கை நுண்ணறிவு கொரோனாவை கண்டறிய. அடுத்த அண்மை காரணமாக தர்பூசணிக்கு சிவப்பு நிறத்தை பெற ஒரு உணவு சேர்க்கை செலுத்தப்படுகிறது. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தால் பகுதியாக தடை செய்யப்பட்டுள்ளது. அதன் வேதிப்பெயர் என்னன்னா எரித்ரோசின். தமிழக அரசால் செயல்படுத்தப்படும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம். இதுவும் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடா. பின்வரும் கூற்றுகளில் உண்மை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பவானி ஆற்றிலிருந்து உபநீர் எடுத்துக்கப்படாது, இதுக்கு பயன்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழில்துறை நோக்கத்திற்கு தண்ணீரை. இது தப்பு. ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் அந்த மாவட்டங்களில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலத்தடி நீரை மேம்படுத்துவதா இதோட நோக்கமாகும். 1-3 தான் சரி. இன்னொரு எது சரியாக இணைக்கப்பட்டுள்ளது? பாரத் மாலா திட்டம். தப்பு. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மருத்துவம். துவாரகா விரைவு சாலை முதல் உயர்த்தப்பட்டு 8 வழி. இது ரைட்டு. சரியா, இப்ப பாரத் மாலா திட்டம் எதுக்கு யூஸ் ஆகுது? ஏன்னா அதாவது உத்வாலா யோஜனா, அதுதான் வந்து இலவச எரிவாயு. உத்வாலா யோஜனா என்பதுதான் இலவச எரிவாயு.
அடுத்து தவறான விடை. நான் சொன்னேன்ல இந்த மாதிரி அப்ரிவேஷன் பேஸ் பண்ணி கேட்கறாங்க அப்படின்றதுக்கு இங்க பாருங்க. பில்லிங் கேட்கறாங்க, ஜிஎஸ்டி இந்த மாதிரி தான் கேட்கறாங்க நிறைய. கோஸ்டல் மரைன் ஸ்பேஷியல் ப்ரோக்ராம் என்னது? தவறான விடையை தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அப்ப இது தவறு. நேஷனல் பயோடைவர்சிட்டி ஏஜென்சி இதுவும் தவறு. பிஎம்சி பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிஷன் இதுவும் தவறு. சிசிபிஏ சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி இதுதான் கரெக்ட். சரியா? அப்ப இதுக்கெல்லாம் என்னென்ன வரும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாணவிகளின் வங்கிகளுக்கு நேரடியாக பணம் செலுத்துவது. இதன் பயன் அரசு உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவிகளின் சேர்க்கை. புதுமை பெண் திட்டம் இப்பதான் ரீசெண்டா கொண்டு வரப்பட்டது. சோ அதை பாத்துக்கோங்க. சரிங்களா? சோ கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. சமீபத்தின் செய்திகளில் வெளியான நமஸ்தே இணைய முகப்பு எந்த துறையிடம்? இதுவும் கேட்டிருக்காங்க. இது ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் தான். பாரம்பரிய மருந்து. பாரம்பரிய மருந்து. அடுத்து, ஒரு சுழல் உலர்த்தி சலவை இயந்திரத்தில் அதிக வேகத்தில் துளையிடப்பட்ட உருளை சுழற்றும் மூலம் ஆடைகளிலிருந்து அதிகப்படியான நீரை நீக்குகிறது. எனவே நீர்த்துளைகள் கீழ்ப்படையும் விதி என்பதுனா நியூட்டன் முதல் விதி. பின்வரும் யார் அறிவியல் மனப்பாங்கும் எனும் வார்த்தையை முதலாக பிரபலப்படுத்தியவர் யாருமைனா பண்டிட் ஜவஹர்லால் நேரு. உயிர்சார் வழிமுறை வளர்ச்சியில் காணப்படும் பல்வேறு நிலைகளின் சரியான வரிசையினை தேர்வு செய்ய. வெற்று நிலை, புலம்பெயர்தல், நிலைப்படுதல், எதிர்விளைவு, நிலையாக்கல் இதுதான் வரிசை. அடுத்து, ஆர்டிபிஷியல் கிராவிட்டி இஸ் ஜென்ரேட்டட். அதாவது நம்ம புவி ஈர்ப்பு விசைய அவங்களா இயற்கை செயற்கையா உருவாக்குறதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் கிராவிட்டி. அது எங்கதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க? ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? பூக்கும் தாவரங்களில் பக்க வேர்கள் டேஸ்ல இருந்து தோன்றுகிறது. எது? பெரிசைக்கிள்ல இருந்து தோன்றுகிறது. அடுத்து, மரபணு குலம் குறிப்பிடுவது மெண்டல் மக்கள் தொகையில் மரபணுவின் கூட்டுத்தொகை. அடுத்து, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கிறாங்க ரீசெண்டா. மெத்தாக்சி குளோர் என்பது பிபி டேஷ் டை மீத்தாக்சி டைபினல் டைக்ளோரோ ஈத்தேன் என்பதுதான் கரெக்ட். கீழ்காமவற்றுள் எது சரியானது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. புவிசார் மற்றும் சுற்றுப்பாதை நீள்வட்டை பாதை சரியானது அல்ல. இவர் நான் சொன்னேன்ல. சோ இந்த மாதிரி நிறைய கேட்கிறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். அப்ரிவேஷன் பேஸ் பண்ணி தான் நிறைய கேட்கறாங்க. எது படிச்சாலும் அப்ரிவேஷனோட படிச்சுக்கலாம். எது பொருந்தியுள்ளது? செஸ் அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கரெக்ட். TNSWAN தமிழ்நாடு ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க் எல்லாமே கரெக்ட். தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர் DRC டிசாஸ்டர் ரெகவரி சென்டர். ஓகே ரைட். 2030க்குள் ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கை அடைய தமிழ்நாடு எவ்வளவு சதவீத ஆண்டு வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்? 18%. அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க, 18%. அடுத்த கூட கேட்கறதுக்குன்னா இப்ப இங்க பாருங்க, இதுல ஈஸி. குட்டி ஜப்பான் என்று சிவாசி அழைத்து வருகிறாரு ஜவஹர்லால் நேரு. முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் 1992. சோ அப்ப யார் வந்து உங்களுக்கு இருந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ முதலமைச்சர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், சாரி அது தொட்டில் குழந்தை திட்டம், அதுதான் லான்ச் ஆயிருக்கு. சரிங்களா? ஓகே. 155 பின்வரும் சட்டங்கள். இதுவும் பாருங்க, சட்டங்களும் இந்த ஸ்கீம்ஸும் பேஸ் பண்ணி இயர்ஸை பேஸ் பண்ணி நிறைய கேட்கிறாங்க. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய தொழிற்சங்கங்களுக்கான சட்டம் 1926. தமிழ்நாடு முதியோர் ஓய்வு திட்டம் 1962. இந்திய அரசின் குழந்தைகள் சட்டம் 1960. ஸ்டேட் பாலிசி ஃபார் த ஏஜ்டு 2006. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து 2011ஆம் ஆண்டில் மாவட்டம் டேஷ் தமிழகத்திலேயே அதிக அளவு எழுத்தறிவு விகிதம். இது 2011 சென்செக்ஸ் பேஸ் பண்ணி கேட்கிறாங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து 157 அனைத்து ஊரக அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் புத்துயிர் பெற்ற திட்டம் என்ற காலத்தில். ஆப்ஷன் பி 2006 இருந்து 2011. ஆகஸ்ட் 25, 2023 அன்று 17 லட்சம் மாணவர்கள். அப்ப 2024 எக்ஸாம் நடந்திருக்கு. ஆகஸ்ட் இங்க பாருங்க, கரெக்டா 1 இயர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் கேட்கிறாங்க. சரி, என்னன்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் காலை உணவு திட்டம் எங்க 1ல இருந்து 5. சரியா? பின்வருவற்றில் எவை தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்னிபெசன்ட் பிரம்மஞான சபையை நிறுவினாரா? தியாசிபிகல் சொசைட்டி இவர் நிறுவல, அடையாறுல தான் அவர் இருந்திருப்பாங்க. சரிங்களா? கோபாலகிருஷ்ண கோகுலே நியூ இந்தியா சிதித்தாள் நிறுவனம். நியூ இந்தியா இவர் வரமாட்டார். பாபா ராம்சிங் நாம்தாரா இயக்க இது கரெக்ட். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் விதவை மறுமண சட்டம் 1856. 1, 2 தான் தவறானது. அடுத்து 160 என்ன பார்த்தீங்கன்னா பின்வரவற்றில் மனித வளர்ச்சி குறியீட்டின் அளவீடு எது அப்படின்னு கேட்கிறாங்க. பிறக்கும் போது ஆயுட்காலம், அதான் வந்து மனித வளர்ச்சி குறியீட்டின் அளவீடு. தலைவர்களை புனைப்பெயர்களுடன் பொருத்தும். பாருங்க, அவரோட புனைப்பெயர்கள் ராஜகோபால ஆச்சாரி, தட்சிணா காந்தி.
சரியா? யாரால் அழைக்கப்பட்டிருப்பாரு? மகாத்மா காந்தியால் அழைக்கப்பட்டிருப்பாரு. சரியா? ஈவே ராமசாமி யாரு? தமிழ்நாட்டு ரூசோ என்று அழைக்கப்படுவர் யாரு? ஈவே ராமசாமி. ஜார்ஜ் ஜோசப் யாருன்னு பாத்தீங்கன்னா ரோசாப்பு துரை. அடுத்து சத்தியமூர்த்தி யாருன்னா வெள்ளிநாக்கு நாவலர். வெள்ளிநாக்கு நாவலர். இதே மாதிரி காமராஜர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கருப்பு காந்தி, கிங் மேக்கர், தலைவர்களை உருவாக்குவார். இந்த மாதிரி பல பேர் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட், பின்வரும் சியான் அண்ணாதுரை பற்றிய கருத்துக்கள்ல சரியானவை எவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தினசரி பத்திரிகை விடுதலில் பதிப்பாசிரியர். இந்த கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ணாதுரை அவர் பத்திரிகை எந்த பத்திரிகை வேலை பார்த்தார் அப்படியே கேட்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தினசரி பத்திரிகை விடுதலில் பதிப்பாசிரியராக, இந்த ஆசிரியரை வச்சு மாறும். எழுத்தாசிரியர் இந்த மாதிரி அதை மாதிரி கொடுப்பாங்க. பதிப்பாசிரியர். திராவிட நாடு பத்திரிகையை துவக்கினார். முதல் கட்டுரை ஆனந்த விகடன் பத்திரிகையில் 1934 வெளியிடப்பட்டது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சி தான். அடுத்து, கூற்று காரணம். நீதி கட்சி கோயில் நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்த முயற்சி செய்தது. இந்து அறநிலையத்துறையில் உள்ள தனிநபர் மற்றும் குழுவில் பொறுப்பில் உள்ளவர்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதே இருக்கிறது. ரெண்டுமே சரி. சரியான விளக்கம். அடுத்து, நரசிம்மலா நாயுடு டேஸ் என்ற நூலை எழுதினார். இந்து விதவைகளின் மறுமணம். அம்புஜமால் பற்றிய தொடர்களை கவனிக்க. சட்ட மறுப்பு இயக்கத்தில் கலந்து கொண்டார். காங்கிரசின் 3வது சர்வாதிகாரி எனப்பட்டார். தமிழ் இலக்கியம் மற்றும் இசைக்காக அரும்பாடுபட்டார். 1964 அவருக்கு பத்மஸ்ரீ வழங்கப்பட்டது. என்ன 3 மட்டும்தான் தவறு, மற்றது எல்லாமே சரி. சரியா? பின்வரு கூற்றுகளில் தமிழ்நாட்டில் தன்னாட்சி கிளர்ச்சி பற்றிய தவறானவை எது? தன்னாட்சி கிளர்ச்சி பற்றிய தவறானவை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பி. நெக்ஸ்ட், வள்ளுவர் கூறும் அற மதிப்பீடுகள் என்னன்னா பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. வள்ளுவர் கூறும் அற மதிப்பீடுகள் கடந்த காலத்திற்கு உரியன கிடையாது. எங்கும் எப்பொழுதும் யாவருக்கும் பொருந்துவன என்பதா வள்ளுவர் கூறும் அற மதிப்பீடுகள். இங்க பாருங்க, அறத்துப்பாலின் குறள்கள் எண்ணிக்கை 38. சரியா? 38. அதுக்கப்புறம் என்னங்க வரும்? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். மொத்தம் 133. பொருட்பால் எவ்வளவு? 70. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 25. கரெக்டா? 8 5 3. இங்க 1 10 13. கரெக்டா? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். சோ நல்லா ஞாபகம் வச்சு இந்த அதிகாரங்களும் குறள்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், செல்விருந்து ஓம்பி விருந்து பார்த்திருப்பான் யாருக்கு விருந்தினராக அமைவான் என்று வள்ளுவர் கூறுகிறார். தேவர்களுக்கு. திருக்குறள்ல இருந்து ஒரு மினிமம் 3-4 கொஸ்டின் கேட்டுருவான். டேஸ் உழைவு இன்றி தாளாது உழற்றுபவர் எத்தன்மை உடையவர் என்று திருக்குறள். ஊழையும் உப்பக்கம் காண்பார். ஊழையும் உப்பக்கம் காண்பார். சங்கர்லால் எனும் துப்பறியும் பாத்திரத்தை தனது நாவல்களை அறிமுகப்படுத்திய நாவலாசிரியர் யாரும் பாத்தீங்கன்னா தமிழ்வாணன். அடுத்து, பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் எதனை அகல்விளக்காக உருவப்படுத்தின பாத்தீங்கன்னா, பொய்கை ஆழ்வார் பூமியையும் பூதத்தாழ்வார் அன்பியையும் அகல் விளக்காக பயன். அப்ப பொய்கைனா என்னது? பொய்கை பூமி, பூதத்தாழ்வார் அன்பு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இதுல டெக்னிக்கலுக்கு எல்லாத்துக்குமே மெட்டீரியல் இருக்கு. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஸோ நாளைக்கு பாருங்க, பார்த்துட்டு சாம்பிள் எல்லாமே பக்காவா வீடியோ எல்லாமே பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தோழி அறத்தோடு நிற்றன் என்ற துறையில் அமைந்த நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு. தோழி அறத்தோடு நிற்றல் என்ற துறையில் அமைந்த நூல் குறிஞ்சிப்பாட்டு. தமிழ்நாட்டில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் எது? மல்லப்பாடி. சரியா? அடுத்து 175வது கொஸ்டின். கீழ்காண்பவற்றை காலவரிசைப்படுத்துக. 2ஆம் பராந்தகன், 3ஆம் ராஜேந்திரன், விக்ரம சோழ, வீர ராஜேந்திரன். சோ யாரு? 1 2ஆம் பராந்தகன், அடுத்து வீர ராஜேந்திரன், அடுத்து விக்ரம சோழன், அடுத்து 3ஆம் ராஜேந்திரன். சரியா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் கொஸ்டின். சோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த வீடியோல எக்ஸ்பிளனேஷனோட முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸை நம்ம மேக்ஸ் பார்ப்போம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓரளவுக்கு ஈஸியாகவும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாகவும் தான் இருந்திருக்கு. ஸோ பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ அடுத்தடுத்து நம்ம இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி வீடியோ போறப்போ உங்களுக்கு எலாபரேட்டா கொடுக்குறப்ப இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்து உங்களுக்கு நைட்டு மேக்ஸ் வீடியோ வரும். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.